ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய பொட்டேட்டோ சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் கடையில் போய் நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடியது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதோட தோலெல்லாம் நம்ம நல்லா எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு தோலெல்லாம் எடுத்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக வாங்கிக்கோங்க. ரொம்ப சின்ன சைஸ் நம்ம வாங்கினோம் அப்படின்னா கிறிஸ்பியாக வராது. அதுக்காகத்தான் இந்த அளவுக்கு தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம எல்லாத்தையுமே உரிச்சிடலாம். 3 உருளைக்கிழங்கு தோலையும் உரிச்சிட்டு இதுக்கப்புறமா இதை ஒரு தடவை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணீரில் கழுவிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் இப்போது கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இது கோல்டு வாட்டர், நல்லா சில்லுன்னு இருக்கக்கூடிய தண்ணி. இதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா கரைய விட்டுடலாம். இது கரைஞ்சிட்ருக்க நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிடலாம். பொட்டேட்டோ சிப்ஸ் நல்லா ஸ்லைஸாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நம்மக்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா, இப்படி கட் பண்ணுறது இல்லை அப்படின்னா நம்ம கையை வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இதில் போட்டு ஒரு தடவை நல்லா கழுவிக்கலாம். ரொம்ப நேரம் நம்ம ஊரெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் நேரம் அப்படி போட்டு லைட்டாக அதை கழுவி நல்லா அந்த தண்ணியெல்லாம் இருத்துக்கணும். கழுவிட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா ஒரு வடிகட்டியை வச்சு தண்ணி ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிய விட்டுருங்க. இதுக்கப்புறமா தண்ணிலாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஈஸியாக தண்ணியை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு டவல் எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா போகிற மாதிரி தொடச்சி எடுத்துக்கணும். நம்ம இதில் போட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக மேலே ஒத்துட கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா அந்த தண்ணிலாம் உறிஞ்சிரும். தண்ணி எதுவுமே சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா அந்த உருளைக்கிழங்கு அந்த ஸ்லைஸ் நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் உருளைக்கிழங்கு அந்த சேர்த்ததும் கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஈவனாக நல்லா குக் ஆகும். இல்லைனா ஒரு பக்கம் கரைஞ்சி ஒரு பக்கம் நல்லாயிருக்கும். அதனால தான் அவ்வளோதான். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையுமே நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துட வேண்டியதுதான். சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டால் ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் மிளகாய் பொடியும் இது மேலே தூவி விட்டு நல்லா குலுக்கி விட்டுடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் இவ்வளோ பொறுமையாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றி.